வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கருமை சூழ்ந்திருந்த அவள் வானில் அவன் நீலம் புக்க வைத்தான். சருகாய் உலர்ந்து காய்ந்து போயிருந்த அவள் மனதை மீண்டும் துளிர்க்க வைத்தான். இதற்கெல்லாம் பெண்ணவள் என்று என்ன செய்து விட்டாள்? அவனின் மொத்த உலகத்தையும் வேரோடல்லவா பீத்து எறிந்து விட்டாள். விமானத்தில் அமர்ந்தவளுக்கோ கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. மீண்டும் அவனிடமே சென்று விடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. 7 வருடங்களாக தன்னை தேடி வராதவனை தேடிக்கொண்டு இப்போது சென்றுதான் ஆக வேண்டுமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஆனால் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் அவள் வாழ வேண்டும் என்றால் இப்போது சென்றுதானே ஆக வேண்டும். இதே விமான நிலையத்தில் அன்று ஆத்விக்கை பிரியும் போது அவளுக்குள் எப்படி வலித்ததோ அதைவிட பன்மடங்கு வலி இப்போது அவளுக்கு யாதவை நினைத்து. விமானம் மேலே செல்ல செல்ல எதையோ தொலைத்தது போல் வலித்தது யாழினிக்கு. இறுதியாக அவன் பார்த்த அந்த வலிகள் நிறைந்த பார்வையும் கலங்கிய விழிகளும் மனக்கண் முன்னே வர மீண்டும் அழுகை அடைத்தது யாழினிக்கு. தான் எந்த அளவிற்கு சுயநலவாதியாக இருந்துவிட்டோம் என்று அவள் மனசாட்சியே அவளை இப்போது குத்தி கிழித்தது. கண்களில் வழிந்தோடிய கண்ணீரை அழுந்து துடைத்தவள் அப்போதுதான் கவனித்தாள். உள்ளங்கையில் சிரித்த முகத்துடன் சிவந்திருந்தவன் உருவத்தை. உள்ளங்கையில் இருந்தவனின் சிரித்த முகத்தையே உற்று பார்த்தாள். கள்ளம் கபடமில்லாத குழந்தையின் சிரிப்பு. அவனிடம் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று கூட. அதை கூட பெண்ணவள் இப்போதுதானே அறிகிறாள். நீ என்னை நீங்கிச் சென்றாலும் எப்போதும் என் பயணம் உன்னோடுதான் என்று சொல்வது போல் இருந்தது அவனின் உருவம். மீண்டும் அவள் கண்கள் கண்ணீரில் பலபலத்தது. கைகளை இறுக்கமாக மூடி தன் நெஞ்சோடு வைத்துக் கொண்டவள் விம்மி அழ ஆரம்பித்திருந்தாள் யாதவிற்காக. அதே நேரம் மனதிற்குள் இருந்த வலிகள் எல்லாம் இப்போது ஆத்விக்கின் மீது கோபமாக உருமாறியது. இத்தனைக்கும் காரணம் அவன்தானே, அவன் மட்டும்தானே என்று குற்றம் சாட்டியது அவள் மனம். அவன் மட்டும் அன்றே காதலிக்கிறேனா இல்லையா என்று பதில் சொல்லியிருந்தால் அவள் ஏன் இத்தனை வருடங்கள் அவனை தேடி அலைந்து கொண்டு தன் காலத்தையும் விரயம் செய்ய போகிறாள்? அவனுக்காக தன்னை வருத்தி கொண்டு எதற்காக காத்து கொண்டிருக்க போகிறாள்? இன்று ஏன் யாதவையும் காயப்படுத்தப் போகிறாள்? அதனாலே அவளின் ஒட்டுமொத்த கோபமும் இப்போது ஆத்விக்கின் புறம் திரும்பி இருந்தது. நீ ஏன் ஆத்விக் எனக்கு ஃபோன் பண்ணல? நீ ஏன் என் ஃபோன் காலை அட்டன் பண்ணல? நீ ஏன் என் காதலுக்கு பதில் சொல்லல? நீ ஏன் என்ன தேடிட்டு வரல என்றெல்லாம் அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டு அவன் சட்டையை கொத்தாக பற்றி கேட்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. இப்போது மட்டும் என்ன, அவள் அவனை தேடிச் செல்வதொன்றும் காதல் யாசகம் கேட்பதற்காக அல்லவே. அவளுக்கு அவனிடம் பதில் வேண்டும். தன் காதலுக்கான பதில் வேண்டும். தன் காத்திருப்பிற்கான பதில் வேண்டும். தன்னிடம் அவன் காட்டிய அக்கறையும் மௌனமாய் அவளிடம் அதிகம் பேசும் அவன் பார்வையும் தனக்காகவும் சேர்த்து அவன் யோசிப்பது, இதையெல்லாம் வைத்து நிச்சயம் அவனும் தன்னை காதலிக்கிறான் என்றுதான் அவளும் உறுதியாய் இருந்தாள். ஆனால் திடீரென்று அவள் வாழ்க்கையிலிருந்து ஒட்டுமொத்தமாக அவன் காணாமல் போனதைத்தான் அவளால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு என்ன ஆனதோ? தன்னை வந்து சேர முடியாத அளவிற்கு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டானா? இல்லை அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற பதில்கள் இல்லாத கேள்விகளே அவளை 7 வருட காலம் காக்க வைத்திருந்தது. அப்படியே அனைத்தையும் மறந்து யாரையாவது திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்த பின் என்றாவது ஒரு நாள் அவன் அவன் முன்னால் வந்து காதலோடு நின்று விட்டார். அதன்பின் இருவர் வாழ்வுமே நரகம் அல்லவா? அந்த நரக வேதனைக்கு பயந்துதான் இதுநாள் வரை அவள் திருமண விஷயத்தில் ஈடுபாடு காட்டாமல் இருந்தது கூட. சொல்ல போனால் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவள் தன் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்லாமலேயே இருந்தது கூட. அத்தோடு என்று அவனை மும்பையில் பார்த்தாலோ அன்றே அவன் விஷயத்தில் அவளும் ஒரு முடிவை எடுத்திருந்தாள்தான். தன் காதல் தோற்றதா இல்லை வென்றதா, இதில் திட்டவட்டமாக ஒரு முடிவு அவனிடமிருந்து அவளுக்கு வேண்டும். அதற்காகத்தான் அவள் இப்போது அவனை தேடி செல்வது கூட. அவன் மீது அவள் கொண்ட காதல் அவளை மட்டுமா காயப்படுத்தி பார்க்கிறது? யாதவையும் சேர்த்தல்லவா காயப்படுத்துகிறது. யாதவை விட்டு விலகி செல்ல செல்ல அவன் பற்றிய நினைவுகள்தான் அவளுக்குள் அதிகமாக இருந்தது. இப்போது எப்படி இருக்கிறானோ? பாதுகாப்பிற்காக வீட்டிற்கு சென்று சேர்ந்திருப்பானோ?
திருமணம் நின்றது குறித்து அங்கு அத்தனை பேர் கேட்கும் கேள்விக்கு அவன் ஒருவன் எப்படி சமாளிப்பான்? அனைத்திற்கும் மேல் அவர் உடலுக்கு ஏதாவது என்று யோசிக்கும் போதே அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று அவனுக்காக வேண்டிக் கொண்டது அவள் மனம். 1 மணி நேர பயணத்திற்கு பின்னே பெங்களூரை வந்தடைந்தாள் யாழினி. அவனுக்கு போன் செய்து பேச வேண்டும் போல இருந்தது. அவன் நலன் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. பின் அக்கறை என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் அவனை காயப்படுத்த அவள் விரும்பவில்லை. மனதிற்கு கடிவாளமிட்டு அடக்கிக் கொண்டவள் அடுத்த விமானத்திற்காக காத்திருந்தாள். மும்பை விமானம் கிளம்ப இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கும் நிலையில்தான் அதீத மூடு பனியாலும் வானிலை சரியில்லாத காரணத்தாலும் மும்பை செல்லும் விமானம் மேலும் 1 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்று அறிவிப்பு வர வேறு வழியின்றி யாழினி பயணியர்களுக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டார். அமர்ந்திருந்தவளின் கண்களோ மீண்டும் தன் உள்ளங்கையில் சிவந்திருந்த அவன் உருவத்தை தான் பார்த்தது. இன்று இதெல்லாம் அவளுக்கு புதுமையாகத்தான் இருந்தது. ஏன், அவளே அவளுக்கு புதுமையாகத்தான் தெரிந்தாள். அவனின் மௌனம், அவனின் கலங்கிய விழிகள் அவளுக்கே தெரியாமல் அவளுக்குள் இருக்கும் அவனை அவளுக்கு அடையாளப்படுத்தியதின் விளைவுதான் இதெல்லாம் என்று அறியும் மனநிலையில்தான் பாவம் அவள் இல்லை. சற்று நேரத்திற்கு முன் பெங்களூரிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் தரையிறக்கப்பட்டதோடு அன்றைய பயணத்தையும் ரத்து செய்திருக்க அதிலிருந்த பயணிகளோ விமானத்திலிருந்து வெளியேறிய வண்ணம் இருந்தனர். அவர்களையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் எதேச்சையாகத்தான் பட்டான் அவன். மெரூன் நிற கோட் சுட்டுடன் மெடுக்கான நடையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறி கொண்டிருந்தவனை பார்த்தவள் ஆத்விக் என்று தன்னையும் மீறிக்கொண்டு கத்தியே விட்டாள். ஆனால் அவள் அழைத்தது எதுவும் அவன் காதில் விழாதது போல அவன் தன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருந்த காட்ஸிடம் ஏதோ பேசிக்கொண்டே முன்னேறி சென்ற வண்ணம் இருக்க அவளோ மூச்சு வாங்க அவன் முன்னால் சென்று நின்றாள். அவளின் செயலால் அதிர்ந்தவன் கூலரை கழற்றியதோடு விளங்காத பார்வையுடன் தன் எதிரில் நிற்பவளை பார்க்க அவனின் காட்ஸோ அவளை நெருங்கின. பார்வையாலே அவர்களை தள்ளி நிற்கச் சொன்னவன் அவளையே பார்த்திருக்க அதுவரை கலங்கிய விழிகளுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் ஆத்விக், நான் நான் யாழினி என்றால் சந்தோஷம் ததுவும் குரலில் மூச்சு வாங்கியபடி. பின் ஏதோ நினைவு வந்தவனாய் யாழினி என்க, நீ ஏன் ஆத்விக் எனக்கு ஃபோன் பண்ணல? நீ என் ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணல. எங்க போன நீ? நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா என்று உரிமையோடு அவனிடம் கேட்க ஆரம்பித்திருந்தாள். சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவன் வீட்டுக்கு போய் பேசலாம் யாழினி என்று கூறியவாறே நகர்ந்தவனின் பின்னாலேயே சென்றாள் அவள். பெண் இருக்கையில் அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவளின் விழிகளோ அவன் மீதேதான் படைந்திருந்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு பின் இப்படி அவன் முகத்தை மிக அருகாமையில் பார்க்கின்றாள். அதிகம் வித்தியாசமில்லை என்றாலும் எப்போதும் அவன் இதழ்களில் தவழ்ந்திருக்கும் அந்த புன்னகை எப்போது அவன் இதழ்தனில் இல்லை. அதோடு அவன் முகத்திலும் ஒருவித இறுக்கம் பரவி இருக்க, ஏதாவது பிரச்சனை ஆத்விக் என்று அவனிடமே கேட்டுவிட்டாள் அவள். ஒன்றுமில்லை என்பது போல தலையை மட்டும் ஆட்டியவனின் பார்வையோ வேகமாக சாலையின் புறம் தாவியது. டிரைவர் இருப்பதால் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அவளும் அமைதியாகி போனாள். அவனை பார்ப்பதற்கு முன்னால் அவன் மீது இருந்த கோபங்கள் எல்லாம் இப்போது சூரியனை கண்ட பனி போல சுவடே இல்லாமல் காணாமல் போயிருந்தது. யாரை பார்க்க வேண்டும் என்று எத்தனை வருட காலமாக காத்திருந்தாலோ அத்தனைக்கும் சேர்த்து அவனை அணு அணுவாக பார்த்தாள். அவள் பார்வை அவன் மீதே நிலைத்திருக்க அவன் பார்வையோ சாலையை தான் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் சென்ற கார் ஒரு பெரிய மாளிகையின் முன்பே சென்று நிற்க கார் கதவை திறந்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றார். வெகு பிரம்மாண்டமாக ஆடம்பரத்தில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பங்களாவை விழிகள் விரிய ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே அவன் பின்னால் சென்றவள், இது உங்க வீடு ஆத்விக்? ஆனா மும்பை தானே உங்க நேட்டிவ் என்றாள். வா சொல்றா என்றவனோ நேராக மேல்தளத்தில் இருந்த ஒரு அறைக்குத்தான் அவளை அழைத்துச் சென்றான். இங்கு எதற்காக தன்னை அழைத்து வந்தான் என்று புரியாமல் அவள் அவனையே பார்க்க அவனோ தாங்கியபடியே யாழினி என்று இழுத்தான். பின் டோன்ட் மிஸ்டேக் மீ, எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன் என்றவன் தயக்கத்துடனே சொல்ல அவளோ அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். அவளே கிட்டத்தட்ட
7 வருடங்களுக்கு பின் இன்றுதான் அவனை பார்க்கிறாள். இன்னும் அவனிடம் சரியாக அவள் பேசக்கூட ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவன் கிளம்புகிறேன் என்றால் எப்படி அதை அவளால் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஒருவேளை அவளுக்கு மட்டும்தான் அவனை பார்த்து சந்தோஷமா? அவனுக்கு இல்லையா? மறுப்பாய் தலையை அசைத்தவளோ, இப்பதானே பார்த்தோம், நான் உன்கிட்ட நிறைய பேசின ஆத்விக் என்றாள். யா யாழினி, கண்டிப்பா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணியாகணும். ஃப்ளைட் கேன்சல் ஆனதால தான் இப்போ இந்த மீட்டிங் கூட. ட்ரஸ்ட் மீ, எங்க போனாலும் என் ரூம்க்கு நான் வந்து தானே ஆகணும் என்று தன் நிலையை அவளுக்கு அவன் புரிய வைக்க, அதற்கு மேலும் அவளால் அவனை தடுக்க முடியவில்லை. சரி என்பது போல அவள் தலையை மட்டும் அசைக்க, அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அதன் பின்னே அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அவன் சென்ற 5 நிமிடத்திலேயே அவன் வீட்டு வேலையால் அவளுக்கு தேநீர் கொடுத்துவிட்டு செல்ல, அதை குடித்தவளின் மனமும் உடம்பும் ஒரு சேர புத்துணர்ச்சி அடைந்தது. அமர்ந்த நிலையில் இருந்தவள் விழிகளாலேயே அந்த அறையை அளக்க ஆரம்பித்திருந்தாள். ஆத்விக்கின் சிறு வயது முதல் கல்லூரி காலம் வரை எடுத்த புகைப்படங்கள் அழகாய் மாட்டப்பட்டிருக்க, எழுந்து சென்று ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து பார்த்தாள் யாழினி. இவ்வளவு பெரிய வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கிறானா? வீட்டிற்குள் நுழைந்த போது கூட வேலையாட்களை தவிர்த்து வேறு யாரையும் பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. ஒருவேளை அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றனரோ என்று ஏதேதோ சிந்தனைகள் அவளுக்கு லோடிக்கொண்டிருந்தன. அவன் வாங்கிய விருதுகள், பரிசுகளை எல்லாம் தொட்டு பார்த்தவளுக்கு அதை அவன் வாங்கிய தருணங்கள் எல்லாம் பசுமையாக மனக்கண் முன்னே வந்து போயின. அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அவனுடைய புத்தகங்கள், அவனுடைய கிரிக்கெட் பேட், கிட்டார், அவன் கையில் அதிகம் இருக்கும் ஒளிப்பதிவு பெட்டி, அவன் விரும்பி கேட்கும் இளையராஜா பாடல் கேசட்கள், அவனின் பார்க்கர் பென் என்று ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வையில் அப்போதுதான் பட்டது பிரேம் செய்யப்பட்டிருந்த அந்த புகைப்படம். அருகில் சென்று ஆசையோடு அதை கையில் எடுத்து தொட்டு பார்த்தவளின் கண்கள் கண்ணீரால் பலபலத்தது. கல்லூரி சேர்ந்த முதல் ஆண்டில் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவிற்கு அவள் புடவை கட்டி வந்தபோது அவள் கையிலிருந்து ஸ்டெதஸ்கோப்பை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அவள் தோள் மீது கை போட்டவாறு ஆத்விக் போஸ் கொடுக்க சர்வேஷ் கிளிக் செய்த புகைப்படம் தான் அது. அந்த புகைப்படத்தில் கூட அவள் கண்கள் அவனின் சிரிப்பைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தது. இந்த அளவிற்கு அந்த புகைப்படத்தை பெரிதுபடுத்தி ஃப்ரேம் போட்டு தன் அறையில் வைத்திருப்பான் என்று சிறிதும் அவள் எண்ணவில்லை. புகைப்படத்தை எடுத்த இடத்திலேயே வைத்த போதுதான் ஃபார் யூ யாழி என்று எழுதப்பட்டிருந்த கிஃப்ட் பாக்ஸை கவனித்தாள். யோசனையோட அதை கையில் எடுத்து பார்த்தாள். ஒருவேளை இதற்காகத்தான் அவன் தன்னை இங்கு விட்டு சென்றானோ என்று நினைத்தவள் அதை பிரிக்கவும் ஆரம்பித்தாள். உள்ளே என்ன இருக்கும் என்ற யோசனையோட திறந்து பார்த்தவளின் இதழ்களில் குறுநகைத்தான் மின்னியது. அதில் இருந்தவர்களை பார்த்து கோவில் திருவிழாவில் வாங்கிய அவளின் சிறு வயது கண்ணாடி வளையல்கள், கண்மை டப்பா, சித்தி தொலைத்து விட்டதாக புலம்பி தீர்த்த அவளின் 3 வயது கருப்பு வெள்ளை புகைப்படம், ஃபெயிலான அவளின் மார்க் ஷீட், அன்றொரு நாள் அவன் கையில் அடிபட்ட போது அவள் கட்டிவிட்ட அவளின் கைக்குட்டை, கோட் மாட்டும் போது கழற்றி வைத்து பின் காணாமல் போனதாக நினைத்த அவளின் ஷால், அவர்கள் இருவரும் ஒன்றாக பயணித்த பேருந்து பயணச்சீட்டுகள் நாட்குறிப்போடு இருந்தது. காய்ந்திருந்த ரோஜா இதழ்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாய் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என்று ஒவ்வொன்றாய் எடுத்து பார்த்தவளின் இதழ்களில் குறுநகை மின்ன, அதே நேரம் அவள் கண்கள் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடின. புறங்கையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் இறுதியாகத்தான் அதிலிருந்த கேசட்டை எடுத்தாள். அதில் பிளேமி என்று அழகாய் அவன் எழுதியிருக்க அவசர அவசரமாக எழுந்து சென்று சற்றுமுன் பார்த்த அவன் ஒளிப்பதிவு பெட்டியில் அந்த கேசட்டை பொருத்தி பிளே பட்டனை அழுத்தினான். ஒரு சில நிமிடம் மௌனத்திற்கு பின் மெல்லிய கிட்டார் ஓசையுடன் 4 கண்ணில் என்று ஒரு காட்சியானதே என்று அவனே பாடவும் ஆரம்பித்திருக்க அவள் முகத்தில் கண்ணீரும் புன்னகையும் ஒரு சேர மிளர்ந்தன. கன்னத்தில் கை வைத்தபடி கண்களை மூடிக்கொண்டவள் அவன் குரலையும் அந்த பாடல் வரிகளையும் ரசித்து கேட்க அவளின் விரல்கள் தொடையில் தாளம் போட ஆரம்பித்திருந்தது. அவள் அதிலிருந்து வெளிவராமல் கண்களை மூடிய வண்ணமாகவே இருக்க, அழகே என்ற குரல் கேட்டு திடுக்குற்று இமைகளை திறந்தவள் தன்னை மீறிக்கொண்டு வாயில் புறத்தைத்தான் பார்த்தாள். யாதவ்தான் வந்து விட்டானோ என்று. ஹே ஆழி, ஒன்னதான் ஒன்னதான் அழகின் கூப்பிட்ட என்று மீண்டும் ஆத்விக்கின் குரல் ஒலிக்க, குரல் வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தவளின் கருவிழிகளோ
விரிந்தன ஒளிப்பதிவு பெட்டியை பார்த்து. ஆம், அவளின் ஆத்விக் அவளுடன் உரையாடிக் கொண்டிருந்தான் அந்த கேசட் வாயிலாக. ஒரு மெல்லிய மின்சரிப்புடன், உனக்கு ஞாபகம் இருக்கா யாழே, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் என்றவனின் கேள்விக்கு அன்று திருவிழாவிற்காக அவள் வீட்டிற்கு வந்ததுதான் அவள் நினைவிற்கு வந்தது. மண்ணெண்ண வாசத்துல, அந்த விளக்கு வெளிச்சத்துல உன்னை பார்த்த அந்த நொடி இன்னைக்கு வரைக்குமே என் இதயத்துக்குள்ள பத்திரமா இருக்கு அழகி. உன் முகத்துல பூத்திருந்த பவுடரு, சிலிப்பிக்கிட்டு இருந்த அந்த முடி, என்னை பார்த்த உடனே அந்த கடைவிழி பார்வை, இதெல்லாம் அன்னைக்கு உன்னை எனக்கு அழகியா தான் காட்டுச்சு என்றவன் மெலிதாக புன்னகைத்தவாறே சொல்ல, அவள் முகத்திலும் மெல்லிய புன்னகை அரும்பியது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அழகி? திருவிழா பார்க்கறதுக்காக நான் உங்க ஊருக்கு வரல. நான் உன்னை பார்க்கத்தான் அடம் பிடிச்சு அங்க வந்தேன் என்றவனின் வார்த்தைகளை கேட்டு, நீ என்ன பார்க்கவா என்று அதிர்ந்துதான் போனாள் பெண்ணவள். அவள் அதிர்ந்து போவாள் என்று முன்னவே கணித்தவன் போல, ஆமா அழகி என்று மெலிதாக புன்னகைத்தவன், ஃபோர்த் வரைக்கும் மும்பையில தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஏதோ டைம் சரியில்லைன்னு சொல்லி சென்னையில் உள்ள பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புது ஸ்கூல், புது இடம். சென்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்த மாதிரியான நேரத்தில் தான் பார்வதி ஆண்டி கூட பேச ஆரம்பித்தேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம் போக நான் அதிகம் அவங்க கூட தான் இருப்பேன். ஏன் தெரியுமா என்று கேட்டு மீண்டும் அவன் சிரிக்க, அவளோ ஆர்வமாக காத்திருந்தாள் அதற்கு அவன் என்ன பதில் சொல்வான் என்று. அவங்க அதிகமா உன்னை பத்தி தான் என்கிட்ட பேசுவாங்க. ஏன் யாழினி இப்படி, ஏன் யாழினி அப்படின்னு, எப்பவும் யாழினி புராணம் தான். அவங்க அடிக்கடி உன்னை பத்தி பேசினதாலோ என்னவோ எனக்கும் யாழினிய ரொம்ப பிடிச்சு போச்சு. யாழினிய பார்க்கணும், யாழினி கூட பேசணும், யாழினி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படித்தான் ஒரு நாள் அவங்களோட ஃபோட்டோ ஆல்பத்தில் உன்னோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை பார்த்தேன். அதில் தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அழகி. பார்த்ததும் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். சிண்டு விரல் நகத்தை கடிச்சுக்கிட்டு துரு துருன்னு நீ பார்க்குற அந்த ஃபோட்டோவை நான் அன்னைக்கே ஆன்டி கிட்டேருந்து திருடிட்டேன் அழகி என்றவன் சிரித்து கொண்டே சொல்ல, அவளின் இதழ்களுமே மெல்ல சிரித்தன. ஆன்டி திருவிழாவுக்கு ஊருக்கு போகிறதா சொன்னப்பதான் நானும் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு சாப்பிடாம இருந்து உன்னை பார்க்க அங்கே வந்தேன் என்றவனின் வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு கண்கள் கலங்கி விட்டன. ஆனா நீதான் கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசாம ஒதுங்கே இருந்துட்ட அழகே என்றான் சற்றே வருத்தம் துணித்த குரலில். அதுக்கப்புறம் ஆன்டி கிட்ட அடிக்கடி சொல்வேன், யாழ்னி எங்க கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, அவன் நல்லா படிப்பான்னு. நான் நினைச்சது போலவே நீயும் சென்னை வந்த. ஆனா இங்க வந்தோம் நீ என்கிட்ட பேசவே இல்லை என்றவனின் குரலில் இப்போது லேசாக கோபம் தான் எட்டி பார்த்தது. ஆனா நீ என்கிட்ட பேசலனாலும் உன்னோட கடைவிழி பார்வை அது என்கிட்ட அதிகம் பேசும். அது எனக்கும் ஒன்று பிடிக்குன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லும். அதனாலதான் நீயே ஒதுங்கி போனாலும் நானா தேடி வந்து உன்கிட்ட பேசினேன். நீயா கேட்கலனாலும் உனக்கு சொல்லி கொடுத்த. பக்கத்துல இருக்கும்போது பேசாதனே, தூரத்துல இருந்து என்ன பார்க்கறது எனக்கும் தெரியும் அழகி என்றவன் சொல்ல, அவள் விழிகளோ வியப்பில் விரிந்தன. அவன் எப்படி கண்டு கொண்டான் என்று. நமக்குள்ள என்ன நடக்குது, எனக்கு ஏன் உன்னை இவ்வளோ பிடிக்குது, இதெல்லாம் ஏன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருந்த எனக்கு 11th படிக்கும்போது தான் புரிஞ்சுது, இதுதான் காதல், இதுக்கு பேர் தான் காதல்னு. ஆனா அதை சொல்றதுக்கான நேரம் இது இல்லை. அப்படியே சொன்னாலும் அது உன்னோட படிப்பை பாதிக்கும்னு தான் நான் சொல்லவே இல்லை அழகி. உன்னை காயப்படுத்தின, அவமானப்படுத்தினவங்க முன்னாடிலாம் நீ தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கும் உனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நினைச்சேன். அன்னைக்கு கிளாஸ்ல நீ 2 இதயம் சொன்னதை உண்மையாக்குற மாதிரி நீ பெரிய கார்டியோ சர்ஜன் ஆகணும்னு தான் உன்னை எம்பிபிஎஸ் படிக்க சொன்னேன். என்னோட காதல் எந்த விதத்துலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானும் என் காதலை உன்கிட்ட சொல்லாமலேயே இருந்தேன். ஆனால் ஏர்போர்ட்ல உன் கண்ணை பார்த்தப்போ என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல அழகி. அப்போவே மனசில் உள்ள மொத்த காதலையும் உன்கிட்ட சொல்லிடுன்னு தான் தோணுச்சு. எங்க நான் சொல்லி உன்னால் எக்ஸாம்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு தான் நான் சொல்லலை அழகி. இதையெல்லாம் உன்னை நேரில் பார்த்து உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் என்னவோ தெரியல, உன்னை நேரில் பார்த்து சொல்கிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு டாக்டர் யாழினியை விட மக்கி யாழினியை தான் ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்து கொண்டே அவன் சொல்ல, அவள் இதழ்களுமே தன்னையும் அறியாமல் முறுவலித்தன. இது கூடவே உன் ஞாபகமா உன்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன். அதுகிட்ட கேளு, உன் மேல நான் வச்சிருக்கிற
அளவு கடந்த காதலை பத்தி உன்கிட்ட சொல்லும். என்னோட காதல் தான் உனக்கு நான் கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு. ஹாப்பி பர்த்டே அழகி என்று ரசனை கலந்த குரலில் அவன் சொல்ல, அவன் கூறியதை கேட்டு அவளுக்கோ இதயத்தில் பனிச்சாரல் அடித்தது போன்ற ஒரு உணர்வு. அப்புறம் நீ பாட்டுக்கு நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன்னு எங்கேயாவது போயிடாத. நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் ஆத்வி காதல் உன் முன்னாடி வந்து நிற்கும். ஏ அழகி, உனக்கு ஆப்ஷன்லாம் இல்லை. என்ன நீ காதலிச்சு தான் ஆகணும். இஷ்டம் இல்லைனாலும் நீ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில பெருசா நான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை அழகி. ஏன்னா ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். இப்போ என் மனசுல ஒரே ஒரு ஆசை இருக்கு அழகி. வாழற கடைசி நொடி வரைக்கும் உன் கூட இருக்கணும். உன்னை நல்லா பார்த்துக்கணும். உன்னை நிறைய காதலிக்கணும். உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உன்கிட்டயே சமாதானம் ஆகணும் என்றவனின் வார்த்தைகளை கேட்டு யாழினின் கண்களோ குலமாகின. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பியா அழகி? உன் மேல அளவுக்கு அதிகமான காதலை சுமந்துட்டு இருக்க என் இதயத்துக்காக நீ காத்துட்டு இருப்பியா அழகி என்ற கேள்வியோடு அந்த ஆடியோ முடிய அழுதே விட்டாள் யாழினி. ஆம், அவள் மனம் அறுதியிட்டு சொன்னது போல அவனும் அவளை காதலித்திருக்கிறான் தான். அதுவும் அவளுக்கு முன்பிலிருந்தே. இருந்தும் ஏனோ அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாதவாறு யாதவின் உருவம்தான் அவள் கண்முன்னே வந்து போனது. அத்தோடு அவனும் தன்னை காதலிக்கிறான் என்றால் அவன் ஏன் என் போனை எடுக்கவில்லை? அவன் ஏன் எந்த விதத்திலும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை? இந்த பிறந்தநாள் பரிசையும் ஏன் அவன் தனக்கு அனுப்பவில்லை என்ற ஏகப்பட்ட கேள்விகள் அவளுக்குள் முட்டி மோதின. இப்போதே இந்த நொடியே அவனை பார்த்து தன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அதே நேரம் அவன் கார் ஹாரன் சத்தம் வெளியில் கேட்க அழுது கொண்டே அறையிலிருந்து ஓட்டம் நடையமாக வெளியேறினாள் யாழினி. காரில் இருந்து இறங்கி ஹால் பகுதிக்கு வந்தவனை அவள் நெருங்க போகும் சமயத்தில்தான் டாடி என்றவாறு ஓடி வந்த சிறுமி அவன் காலை இறுக்கமாக கட்டிக்கொள்ள, யாழினியோ அந்த சிறுமியின் டாடி என்ற வார்த்தையால் ஷாக் அடித்தது போல அப்படியே நின்று விட்டாள். ஆம், அப்படித்தானே அந்த சிறுமி அவனை அழைத்தாள். அப்படியானால் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று நினைக்கும் போதே அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு மயக்கம் வர பக்கத்திலிருந்த சோஃபாவை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். தன் காலை கட்டி அணைத்துக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி அவன் முத்தமிட்டு சிரிப்பதை பார்க்க பார்க்க அவளுக்குள் அதிகம் அளித்தது. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆத்விக் என்றவள் கேட்டபோதுதான் அவளும் அங்கு இருப்பதை கவனித்தான் அவன். அவளின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் அமைதியாகவே இருக்க, சொல்லு ஆத்விக், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்கும் போதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென உதிர்ந்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருந்தவன் சிறுமியிடம் அறைக்கு போக சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்தான். அவளின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் அமைதி அவள் வயிற்றுக்குள் புலியைத்தான் கரைத்தது. சொல்லு ஆத்விக் என்று அவன் கரத்தை பற்றி அவள் உழுக்க, அப்போதும் அவன் வாயை திறக்கவே இல்லை. பதில் சொல்லு ஆத்விக், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அந்த குழந்தை உன்னோட குழந்தையா என்று ஒரு கட்டத்தில் சத்தம் போட்டு கத்தியே விட்டாள் யாழினி. அவள் சத்தம் கேட்டு அவன் வீட்டினர் அனைவரும் ஹால் பகுதிக்கு வந்து நிற்க, தன்னை சுற்றி நிற்பவர்களை கலங்கிய விழிகளோடு பார்த்தவளின் கண்களில் அப்போதுதான் பட்டது பெரிய அளவில் திருமண கோலத்தில் இருந்த அவனின் புகைப்படம். கலங்கிய விழிகளை துடைத்துவிட்டு அருகில் சென்று அந்த புகைப்படத்தை பார்த்தவளுக்கு இதயமே நின்று விடுவது போல இருந்தது. நிச்சயம் இப்படி ஒரு திருப்பத்தை அவள் எதிர்பார்க்கவில்லைதான். இந்த நிலையில் அவனை பார்க்கத்தானா இத்தனை ஆண்டுகள் அவள் காத்திருந்தது? இப்போதுதான் அவளுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. இத்தனை வருடங்களாக அவன் தன்னை தேடி வராததும், ஏர்போர்ட்டில் தன்னை பார்த்தபோது அவன் முகம் மாறியதும், தன் முகத்தை பார்க்க முடியாமல் அவன் தடுமாறியதும் எதனால் என்று. அப்படியானால் சற்று முன் தான் கேட்ட ஆடியோ பொய்யா? அதில் நிரம்பி வழிந்த காதல்தான் பொய்யா என்று தன்னையே கேட்டுக்கொண்டவளுக்கு இப்போது அவன் மீது கோபம்தான் வந்தது. ஏன் ஆத்விக் இப்படி பண்ண என்று கேட்கும் போதே அவள் குரல் மொத்தமாய் உடைந்து போயிருந்தது. அழுத விழிகளோடு அவனை ஏறிட்டு பார்த்தவள், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆத்விக் என்றால் கையோடு எடுத்து வந்திருந்த கேசட்டை அவன் முன் நீட்டி. அவன் பதில் சொல்லாமல் இருக்க,
ஏன் அத்விக் இப்படி பண்ண? உனக்கு கல்யாணம் ஆனது எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? எத்தனை தடவை உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு தடவை என் ஃபோனை நீ அட்டன் பண்ணியிருந்தனா நான் இப்படி பைத்தியம் மாதிரி காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்ல. என்னை இவ்வளவு காயப்படுத்திருக்க மாட்டான்ல. நீ எப்படி அத்விக் என்ன மறந்த? நீ ஏன் என்ன தேடி வரல? உன் யாழி உனக்காக காத்துட்டு இருப்பான்னு உனக்கு தெரியாதா அத்விக்? பதில் சொல்லு அத்விக், பதில் சொல்லு என்று அழுதவாறே அவன் சட்டையை பற்றி உலுக்கினான். 1 மணி நேரம் எப்படி சென்றதென்று தெரியாமல் அந்த இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான் யாதவ் கிருஷ்ணன். தன்னுடைய ரிஸ்ட் வாட்சை பார்த்தான். இந்நேரம் அவள் பெங்களூர் சென்றிருப்பாள் என்றது அவன் மனம். அவளுக்கு போன் செய்து பேச வேண்டும் என்று அடம் பிடித்து தன் மனதை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான். விடுந்தால் திருமணம் என்ற உற்சாக மிகுதியில்தான் அன்று இரவு அவனுக்கு உறக்கமே வரவில்லை. அவளுக்கு போன் செய்து பேசலாமா என்று நினைத்தவன் பின் அவள் உறக்கத்தின் மீதான அக்கறையால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டான். தூக்கமில்லாமல் பால்கனிக்கு சென்றவன் அப்போதுதான் கார்டன் ஏரியாவில் நடந்து கொண்டிருந்தவளை பார்த்தான். அவளுடன் பேசலாம் என்ற உற்சாக மிகுதியோடு கீழே இறங்கி சென்றவன், இப்பவே இப்போ மும்பைக்கு பஸ் ட்ரெயின் இருக்குமா சீனியர் என்றவளின் கேள்வியால் அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான். இப்பவே எங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவளுக்கு இந்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை என்றுதானே அர்த்தம். விருப்பம் இல்லை என்பதால் தானே இந்த நடுசாமத்தில் யாருக்கும் தெரியாமல் இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள்? அவன் அவளை கவனிக்கவே இல்லை என்றா? என்று திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார்களோ அன்று முதலே அவள் முகத்தில் இருந்த குழப்பத்தையும் அவளின் முகவாட்டத்தையும் அவனும் அவ்வப்போது கவனிக்கத்தானே செய்தான். அன்று தன்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவள் சொல்ல முடியாமல் தவித்தது கூட இதை பற்றித்தானோ என்றெல்லாம் யோசித்தவன் இதற்கு மேலும் அவளை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. கட்டாயத்தில் வருவதற்கு பெயர் காதல் இல்லையே. அத்தோடு மனதார காதலித்தவரின் ஆசையை நிறைவேற்றுவதுதானே ஆத்மார்த்தமான காதலுக்கு அழகு. அதைத்தான் அவனும் செய்தான். அவளிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அவனே அவளுக்கு டிக்கெட் புக் செய்ததோடு அவனை விமான நிலையத்திற்கும் அழைத்துச் சென்றான். தன் காதல் எந்த இடத்தில் அவளுக்கு புரியாமல் போனது? ஏன் அவள் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை? எதனால் தன்னை பிடிக்கவில்லை? தன்னை பிடிக்காததற்கு அவளிடம் இருக்கும் காரணம்தான் என்ன? எதுவாக இருந்தாலும் மனதை விட்டு வெளிப்படையாக பேசினால்தானே அவனுக்கும் அவள் நிலை என்னவென்று புரியும். எதையும் வெளியில் சொல்லாமல் அனைத்தையும் மனதிற்குள்ளே போட்டு மருங்கிக் கொண்டிருக்கும் அவள் மீது அவனுக்கு ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடுதான் அவளிடம் அவன் காட்டிய அந்த மௌனம் கூட. அவன் கேட்கும் போதெல்லாம் அவள் பதில் சொல்லவில்லை. இன்று அவள் சொல்ல வரும்போது அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை. காலம் தாழ்த்தி வந்த பதிலால் யாருக்குத்தான் என்ன பயன்? அதிலும் இறுதியாக அவள் சொல்லிச் சென்ற 16 வருட காதல் என்ற வார்த்தை மொத்தமாகவே அவனை உருகுலைத்திருந்தது. செல்போன் சத்தத்தால் சுயத்திற்கு திரும்பியவன் செல்போன் திரையை பார்த்தான். சத்தியமூர்த்தி தான் அவனை அழைத்திருக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். யாதோ, எங்க இருக்க நீ? யாழ்னி எங்க? உன் கூட தான் இருக்காளா? இங்க எல்லாரும் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம் என்றார் குரலில் சற்றே பதற்றத்துடன். டாட், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். யாழினி என்று இழுத்தவன் கண்களை இறுக்கமாக மூடித்திறந்து விட்டு மும்பைக்கு ஃப்ளைட் ஏறிட்டா என்க மறுமுனையிலிருந்து சத்தியமூர்த்திக்கோ ஒன்றுமே விளங்கவில்லை. பின் இனி இந்த திருமணம் நடக்காது என்று சர்வ சுருக்கமாக சொல்லிவிட்டு போனை வைத்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் கொதித்தது. அவளின் பிரிவை நினைத்து அடுத்து எங்கு செல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. வீட்டிற்கு செல்லும் தைரியமும் அவனுக்கு இல்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது அவனுக்கு. யோசிக்க யோசிக்க தலையே வெடிப்பது போல இருக்க இரு கரங்களாலும் தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டவனுக்கு மீண்டும் கண்கள் குளமாகி போயின. என்ன சமாதானம் சொன்ன போதும் இனி தன் வாழ்வில் அவள் இல்லை என்பதை கொஞ்சமும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அவள் உன்னவள்தான், அவள் உனக்கு மட்டும்தான் சொந்தமானவள் என்று அறுதியிட்டு சொன்னது அவனுக்குள் துடித்து கொண்டிருந்த அந்த இதயம். காதல் என்றாலே, அதுவும் 16 வருட காதல் என்றாலே, இது உண்மைதானா? இல்லை இந்த திருமணத்திலிருந்து தப்பிக்க அவள் சொன்ன பொய்யா? பொய்யாக இருப்பேன் அவள் ஏன் அந்த நேரத்தில் தனியாக போன் பேச வேண்டும்? அவனுக்கு தெரிந்து அவளை பார்த்த நாள் முதல் அவள் அதிகம் போனில் யாருடனும் பேசியதில்லை. வெளியில் கூட அதிகம் சென்றதில்லை. அப்படி இருக்க எப்படி இந்த 16 வருட காதல் என்றெல்லாம் யோசித்தவனுக்கு
ஒன்றுமே விளங்கவில்லை. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையால் இருவரும் பிரிந்து விட்டனரோ? அந்த பிரிவின் வேதனையால் தான் அவள் தன்னை வருத்தி கொண்டதோடு வாழ்க்கையையும் வெறுத்து வாழ்கிறாளோ என்றெல்லாம் யோசித்தவனுக்கு அன்று மும்பை சாலையில் கனரக வாகனத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஓடியவளின் நினைவுதான் வந்தது. அன்று அவளின் கண்களில் இருந்த ஒருவித தேடலை அவனும் கவனிக்கத்தானே செய்தான். பிரியும் அளவிற்கு அவர்களுக்குள் என்ன நடந்திருக்கும்? இப்போது அவள் யாருடன் போனில் பேசினாள் என்று தீவிரமாக யோசித்தவனுக்கு அவள் போனில் சொன்ன சீனியர் என்ற வார்த்தை தான் நினைவிற்கு வந்தது. யார் அந்த சீனியர் என்று முணுமுணுத்தவனுக்கு அன்று தன்னை பார்க்க வந்த தீபக் அவளை தன்னுடைய ஜூனியர் என்று அறிமுகப்படுத்தியதும் அவளிடம் அவன் போன் நம்பர் வாங்கியதும் நினைவிற்கு வர அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவனுக்குத்தான் அழைத்தான். எடுத்த எடுப்பிலேயே கங்க்ராட்ஸ் மேன் என்றான் தீபக் உற்சாக மிகுதியில். அவனின் வாழ்த்தை எல்லாம் காதில் வாங்காதவன் 1 hour பிஃபோர் நீதான் யாழினிக்கு போன் பண்ணியா என்று கேட்க மறுமுனையில் இருந்த தீபக்கிற்கோ ஒன்றுமே விளங்கவில்லை. ஒரு வாரம் தன்னை சமாளித்துக் கொண்டவன், நீ ஏண்டா கேக்குற என்க, நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணே யாழினிதான் தீபக் என்றவனின் வார்த்தைகளை கேட்டு தீபக் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். சில நிமிட மௌனத்திற்கு பின் தீபக், சாரிடா என்க, நோ நீட் யுவர் சாரி மேன், நீதான் யாழினிக்கு போன் பண்ணியா? யாரை தேடி அவன் மும்பைக்கு போயிட்டு இருக்கா என்றான் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு. இனியும் மறைப்பதில் அர்த்தமில்லை என்று நினைத்த தீபக்கோ, நான் தாண்டா தப்பு பண்ண என்க யாதவின் புறமோ அமைதி நிலவியது. பின் அவ போகட்டும் யாதவ் என்று உருக்க மனக்குரலில் சொன்னவன், பாவண்டா அந்த பொண்ணு, ஸ்கூல் டேஸ்லேருந்து அவனுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கா, இது எதுவும் தெரியாம நாங்க தான் என்று இழுத்தவன் கல்லூரி காலத்தில் அவர்களுக்குள் இருந்த பிணைப்பை பற்றியும் விளையாட்டு விபரீதமானதால் அவன் சஸ்பெண்ட் ஆகி மும்பை சென்றதும் அதன்பின் அவன் பற்றிய எந்த விவரமும் இல்லாமல் போனதும் அது முதல் அவனை தேடி அவள் அலைந்து கொண்டிருப்பதென்று அனைத்தையும் சொல்ல மறுமுனையில் இருந்த யாதவின் கண்களோ கண்ணீரால் பலபலத்தது. லாஸ்ட் டைம் யாழினியை மீட் பண்ணதுலேருந்தே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு யாதவ். ஒருவேளை அன்னைக்கு மட்டும் எங்களுக்குள்ள சண்டை வரலனா அவன் கண்டிப்பா மும்பை போயிருக்க மாட்டான். யாழினியும் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்க மாட்டான். அதனாலதான் நானும் சுமனும் மும்பை ஃபுல்லா ஆத்விக்க தேட ஆரம்பிச்சோம் என்று சொல்ல அதே நேரம் ஆத்விக் என்ற பெயரை கேட்ட யாதவின் குரவிழிகள் அதிர்ச்சியில் விரிந்ததோடு அவன் இதயமும் அதீத வேகத்தில் துடித்தது. தீபக், என்ன பேர் சொன்ன என்றவனின் கேள்விக்கு மீண்டும் தீபக் ஆத்விக் என்ற பெயரை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வலது கையால் இடப்பக்க மார்பை தடவி கொடுத்தவனின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடின. பின் ஆத்விக்கின் மும்பை விலாசத்தை ஒரே மூச்சில் சொன்னவன், யாழினிக்கு நீ கொடுத்த விலாசம் இதுதானே தீபக் என்று சுரமே இல்லாத குரலில் கேட்க, யாதவ் உனக்கு எப்படி தெரியும் ஆத்விக்க என்ற தீபக்கின் கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே அழைப்பை துண்டித்தவனுக்கு அதிகம் வலித்தது அவளின் நிலையை நினைத்து. சற்று முன் வரை அவள் மீது இருந்த கோபம் போய் இப்போது அவள் மீது அவனுக்கு அனுதாபம்தான் ஏற்பட்டது. எப்படி அனைத்தையும் அவள் தாங்கிக் கொள்வாள் என்று, எப்படியும் அவள் உடைந்து விழும்போது நிச்சயம் தான் அருகில் இருந்தாக வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதன்பின் சிறிதும் நேரத்தை விரயம் செய்யாமல் தன்னுடைய உதவியாளர் கழைத்து ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்ய சொன்னவன் மீண்டும் போனில் யாரையோ அழைத்தான். பதில் சொல்லு ஆத்விக் என்று அழுது கெஞ்சு கொண்டிருந்தவளிடம் இனியும் மௌனமாய் இருப்பது சரி என்றுதான் தோன்றியது அவனுக்கு. நான் ஆத்விக்கலை யாழினி, ஆதவன் என்றவன் சொல்ல வழிந்தொடிய கண்ணீருடன் அவனை ஏறிட்டு பார்த்தவள் இது பொய் என்பது போல தலையை எருப்புறவும் அசைத்தாள். நம்பு யாழினி, நானும் ஆத்விக்கும் ட்வின்ஸ் என்றவனை அதிர்ச்சியில் விழிகள் விரித்து பார்த்தாள் யாழினி. பின் ஆத்விக்கின் தாயார் தேவகிதான் சிறு வயது முதல் அவர்கள் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்பட ஆல்பத்தை காட்ட யாழினிக்கோ அப்போதுதான் கொஞ்சம் மனம் நிம்மதி அடைந்தது. ஆம், அவளின் ஆத்விக்காக இருந்திருந்தால் அவன் அவளை யாழி என்றுதானே அழைத்திருப்பான் என்பது இப்போதுதான் அவள் மூளைக்கு உரைத்தது. இருந்தபோதும் அவன் எங்கு இருக்கிறான் என்ற கேள்வி மீண்டும் அவள் மனதை அச்சம் கொள்ளவே வைத்தது. ஆனா ஆத்விக் எங்க? நான் அவரை பார்க்கணுமே என்றவளின் விழிகளோ அவனைத்தான் அங்கு தேடி அலைந்தது. அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் குடும்பத்தார்
மௌனமாகித்தான் போயினர். பின் அவனின் தாயாரிடம் சென்றவள், ப்ளீஸ்மா, ஆத்விக் எங்க? நான் அவரை 7 வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா, அவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் அவரை பார்க்கணும் என்று கை கூப்பி கேட்டவளின் கரத்தை பற்றி கொண்டு தேவகி அழ, அவளுக்கோ அவர் எதற்காக அழுகிறார் என்பதே புரியவில்லை. மா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டனா என்றவள் திரும்பி ஆதவனை பார்த்தாள். பின் அவன்தான் அவரை இருக்கையில் அமர வைத்ததோடு நடந்தவைகளை அவரிடம் கூற ஆரம்பித்தான். மும்பையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்கள் குடும்பங்களில் ஒன்றுதான் இவர்களின் குடும்பமும். திருமணமாகி 8 ஆண்டுகள் கழித்து வரம் வாங்கி பிறந்தவர்கள்தான் ஆத்விக், ஆதவன் என்ற இரட்டையர்கள். இரட்டையர் இருவரும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் இருவர் உயிருக்கும் ஆபத்து வரும் என்று அவர்கள் குடும்ப ஜோசியர் சொல்ல, அதற்கு ஏற்றாற் போலவே பிறந்தது முதல் ஆதவனுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வேறு வழியின்றியே ஆத்விக்கை சென்னையில் இருக்கும் அவர்கள் பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவனின் பெற்றோர்கள். பிடிக்காத அவன் சென்னை வாழ்க்கையில் பிடித்தத்தை ஏற்படுத்தியது என்னவோ யாழினிதான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் பெற்றோரே அவனை சென்னை வந்து பார்த்து சென்ற வண்ணம் இருக்கு. ஆத்விக் கோடை விடுமுறைக்கு மட்டுமே மும்பை சென்று வந்தான். அதுவும் யாழினி ஊருக்கு சென்றால் மட்டுமே. அப்படி செல்லும் போதெல்லாம் ஆத்விக் ஆதவனிடம் அதிகம் பேசுவது யாழினியை பற்றி மட்டும்தான். அதே போல ஆதவனும் அவனிடம் யாழினி பற்றிதான் அதிகம் கேட்பான். அன்று சஸ்பெண்ட் ஆகி மும்பை சென்றவனை வாயிலேயே வரவேற்றது என்னவோ ஆதவன் தான். என்னடா, இப்போவாது உன் காதல சொல்லிட்டியா என்ற ஆதவனின் கேள்விக்கு ஆத்விக் இல்லை என்பது போல உதட்டை பிதுக்க, பதிலுக்கு என்று சலித்து கொண்டவன், எப்போதாண்டா சொல்லுவ, எப்போதான் அண்ணியை எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுவ என்றான் சற்றே சலிப்பான குரலில். பின், சரி, நீதான் சொல்லல, அவங்களாவது ஏதாவது கஞ்சடையாவது காட்டினாங்களா என்ற கேட்டவனின் தோள் மீது ஆயாசமாய் கை போட்டவன், சொன்னா மட்டும்தான் காதலாதவன், சொல்லாமலே அவ என்ன காதலிக்கிறான்னு எனக்கும் தெரியும், நான் அவளை காதலிக்கிறேன்னு அவளுக்கும் தெரியும். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு புரியாது. போ, போய் வளர்ந்துட்டு வா என்றான் நக்கலாய் ஆத்விக். டேய், யாரு, நான் சின்ன குழந்தையா? வந்து எங்க காலேஜ்ல பாரு அண்ணனோட வளர்ச்சியை. ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரப்போசல், எத்தனை லவ் லெட்டர் என்று இல்லாத கலரை தூக்கிவிட்டு அவன் பெருமையை அவனே பாடிக்கொண்டிருக்கும் போதுதான் அங்கு வந்து சேர்ந்தார் தேவகி. என்னடா ப்ரப்போசல் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டவாறே வந்தவரை கட்டி அணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் ஆத்விக். பின், நீங்களே என்னன்னு கேளுங்கம்மா, நேற்று ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணானா, நாளைக்கு அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறானா, அதுக்கு சைன் போட வாடான்னு என்னையே கூப்பிடுறாமாம் என்று ஆத்விக் போய் சொல்ல, அவன் கூறியது கேட்டு நிஜம் என்று நம்பிய தேவகியோ, அட பாவி, காலேஜுக்கு போறேன்னு இந்த வேலை தான் நீ பாக்குறியா என்று கேட்டதோடு ஆதவனின் காதை திருக அவனோ வழியில் நெளிந்தபடியே, மாம், அவன் பொய் சொல்றான் என்று சினுங்கியவன், டேய் அண்ணா, உண்மையை சொல்லிட்டு போடா, இல்லைன்னா விட மாட்டாங்க என்று கத்தியவனுக்கு முடியாது என்பது போல திரும்பி பார்க்காமலேயே கையை அசைத்தவன் நேராக தன் அறைக்குத்தான் சென்றான். படுக்கையில் விழுந்தவனுக்கோ கடைசியாக அவளை பார்த்த நிகழ்வுதான் கண்முன்னே வந்து நின்றது. ஏனோ மனதில் இருக்கும் காதலை ஏர்போர்ட்டிலேயே அவளிடம் சொல்லி இருக்கலாமோ என்று என்றுமில்லாமல் உள்ளுக்குள் மறுடியது அவன் மனம். இனியும் தாமதிக்காமல் மனதில் இருக்கும் காதலை சொல்லிவிட வேண்டியதான் என்று அவளுக்கு அழைத்தவன் பின் அவளுக்கு பரீட்சை முடியட்டும் என்பதால் இங்கு வந்து சேர்ந்ததை மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்திருந்தான். என்னவோ தெரியவில்லை, மனதில் இருக்கும் மொத்த காதலையும் இப்போதே அவளிடம் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்று அவன் மனம் ஏங்கி தவித்தது. 1 மாதம் காலம் கழித்து அவளை நேரில் சந்திக்கும் போது தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லலாம் என்றாலோ அதுவரை தன்னால் காத்திருக்க முடியாது என்றுதான் தோன்றியது அவனுக்கு. பின் தன் காதலை எப்போது அவளுக்கு தெரியப்படுத்துவதென்று தீவிரமாக யோசித்தவன் 2 வாரம் கழித்து வரும் அவளின் பிறந்த நாளைத்தான் தேர்வு செய்தான். அவளின் பிறந்த நாள் அன்று தன் காதலை பிறந்த நாள் பரிசாக கொடுப்பதென்று முடிவு செய்தவன் எப்படி தன் காதலை அவளுக்கு சொல்வதென்று யோசித்த போதுதான் அந்த யோசனை அவனுக்கு தோன்றியது. அவள் நினைவாக அவளிடமிருந்து எடுத்த பொருட்களை கொண்டே தன் காதலை வெளிப்படுத்துவதென்று முடிவு செய்தவன் பின் அதற்கான வேலையிலும் இறங்கினான். நினைத்தது போலவே கிஃப்டை ரெடி செய்தவன் அதை அனுப்புவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கும் சமயத்தில்தான் அவளே போனில் அவனை அழைத்திருந்தான்.
ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அவள் எதுவும் பேசாத ஆத்விக் என்று சொல்ல அவனோ தடுமாறித்தான் போனான். அதே நேரம் ஆத்விக் என்று அவனை சத்தம் போட்டு அழைத்த தேவகி முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்காக உடனடியாக தந்தை அலுவலகத்திற்கு வரச் சொன்னதாக சொல்ல ஆத்விக்கிற்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவனை பொறுத்தவரை இரண்டுமே இப்போது அவனுக்கு முக்கியம்தான். அதோடு அவளும் ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி இருக்க அங்கும் அவன் கையெழுத்து போட சென்றாக வேண்டும். என்ன செய்வதென்று அவன் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில்தான் அவன் நிலையை உணர்ந்த ஆதவன் ரிசீவரை வாங்கிக் கொள்ள ஆத்விக்கோ டூ வீலரில் அவர்களின் அலுவலகத்தை நோக்கி சிட்டாக பறந்தான். ஆம், அன்று யாழினி போனில் சொன்ன அனைத்தையும் கேட்டது ஆதவன் தானே தவிர ஆத்விக் இல்லை. அப்போ நான் சொன்ன எதையுமே அவர் கேட்கலையா என்று உள்ளுக்குள் கலங்கி போனது அவள் மனம். அன்று தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லிவிட்ட திருப்தியில் அவளும் போனை வைத்துவிட ஆத்விக் எப்போது வருவான், எப்போது அனைத்தையும் அவனிடம் சொல்வதென்று ஆதவன் காத்து கொண்டிருந்த வேளையில்தான் அவர்களின் லேண்ட்லைன் சினுங்கியது. மீண்டும் யாழ்னிதானோ என்று நினைத்தவாறே போனை எடுத்தவனின் மொத்த குடும்பமும் அதிர்ந்துதான் போனது. ஆத்விக்கிற்கு அடிப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு அவன் திரும்பும் போதுதான் எதிர்பாராத விதமாக அதிவேகத்தில் வந்த கனரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அவனை இடித்திருக்க இடித்த வேகத்தில் தூக்கி எறியப்பட்டிருந்தான் ஆத்விக். அவர்கள் குடும்பத்தை நன்கு அறிந்த ஒருவர்தான் உடனடியாக அவன் குடும்பத்திற்கு போன் மூலமாக தகவல் கொடுத்தது கூட. ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னே ஆதவன் விரைவாகவே சம்பவம் நடந்த இடத்தை அடைந்திருந்தான். இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தவனே ஆத்விக், ஆத்விக் என்று அழைத்தவாறே அவன் தலையை தன் மடி மீது வைத்துக் கொண்டான் ஆதவன். ஆதவனின் அழைப்பால் மெல்லிய முனகளுடன் கஷ்டப்பட்டு கண்களை திறந்தவன், ஆதவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்று வலியில் முனகியவாறே கேட்க, சொல்லுடா என்றான் அழுது கொண்டே ஆதவன். எனக்கு எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அது யாழினிக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒண்ணுனா அவ தாங்க மாட்டாடா, உயிரையே விட்டுடுவா. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டே வாழாம இருந்துடுவா என்று மூச்சு வாங்கியபடி சொன்னவன், இன்கேஸ் என்னைக்காவது அவளா என்னை தேடி வந்தா என் ரூம்ல இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் அவகிட்ட கொடுத்துடு. இந்த இதயத்தோட கடைசி துடிப்பு நிக்கிற வரைக்குமே நான் அவளை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லு. அவளை ரொம்ப காதலிச்சேன்னு சொல்லு. என் காதல் நிச்சயம் ஒரு நாள் அவளை தேடி வரும்னு சொல்லு என்றவன் இருமியவாறு இரத்த வாந்தி எடுக்க ஆதவனுக்கோ அவன் நிலையை பார்த்து அழுகைதான் வந்தது. அதற்குள் ஆம்புலன்ஸும் வந்துவிட ஆதவனும் அவனுடனேதான் மருத்துவமனைக்கு சென்றான். உனக்கு ஒன்னும் ஆகாத ஆத்விக் என்று அவன் கரத்தை இறுக பற்றி கொண்டு ஆதவன் சொல்ல ஆத்விக்கின் நிலையோ கவலைக்கிடமாகிக் கொண்டே இருந்தது. கவலைக்கிடமான நிலையிலும் அவன் இதழ்கள் யாழி யாழி என்று அவள் பெயரைத்தான் முணுமுணுத்தன. தீவிர சிகிச்சை பிரிவில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் தலைப்பகுதியில் ஏற்பட்ட பலத்த அடியாலும் அதீத இரத்தப்போக்காலும் ஆத்விக்கின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்தது. அவனை பரிசோதித்த மருத்துவர், சாரி சார், உங்க பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அது எப்போ வேணாலும் கியூர் ஆகலாம். 2 நாள்ல, 2 வாரத்துல, சம்டைம் வருஷம் கூட ஆகலாம். டோன்ட் லாஸ் யுவர் ஹோப். அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி அவர்கிட்ட பேசுங்க. இது கூட ஒரு வகையில ட்ரீட்மெண்ட் தான் என்று மருத்துவர் சொல்லிவிட்டு செல்ல மொத்த குடும்பமுமே அதிர்ச்சியில் உறைந்து போனது. பின் ஏதோ நினைவு வந்தவனாய் வீட்டிற்கு விரைந்து சென்ற ஆதவன் அந்த சிறிய ரக ஒளிப்பதிவு பெட்டகத்தையும் ஹெட்செட்டையும் எடுத்துச் சென்று அவன் காதில் பொருத்தி பிளே செய்தான். எப்படியும் ஆத்விக்கு வீட்டிற்கு வந்த பிறகு அவனுக்கு போட்டு காட்டலாம் என்றுதான் யாழினி போனில் பேசிய அனைத்தையும் ஆதவன் ரெக்கார்ட் செய்திருந்தது கூட. ஆனால் அதற்குள் நிலைமை வேறு மாதிரி ஆகிவிட அவனும் அதை பற்றி மறந்தே போயிருந்தான். இரத்த கட்டுடன் சுயநினைவென்று இருந்தவனே மெல்ல மெல்ல தட்டி எழுப்பியது என்னவோ காதோரம் ஒலித்த அவள் குரல்தான், அவள் காதல்தான். அனைத்தையும் கேட்டு முடித்தவனின் கைகளில் சிறு அசைவும் விழியோரம் கண்ணீரும் பெருகி ஓடியது. ஆத்விக், ஆத்விக், கண்ணை தொறடா, கேட்டியா
உன் யாழினியும் உன்கிட்ட பேசுனதை கேட்டியா? உன் யாழியும் உன்னை மனசார காதலிக்கிறாடா. அவளுக்காவது நீ கண்ணை தொடடா ஆத்விக் என்று ஆதவன் அவனை பற்றி உலுக்கி அழ, அவனின் மூடிய விழியோரம் கண்ணீர் மட்டுமே பதிலாக வந்தது. அபாய கட்டத்தை தாண்டினாலும் அவன் கோமா நிலையிலேயே இருக்க, அவனை பழைய நிலைக்கு கொண்டு வரத்தான் மொத்த குடும்பமே போராடி கொண்டிருந்தது. அவள்தான் அழைக்கிறாள் என்று தெரிந்தும் அவள் அழைப்பை யாரும் ஏற்கவில்லை. ஆத்விக் சொன்னது போலவே அவனை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவளுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர். எப்படியும் அவனை தேடிக்கொண்டு மும்பை வந்து விடுவாளோ என்ற ஐயத்தில் ஆத்விக்கையும் அழைத்து கொண்டு பெங்களூரில் இருக்கும் அவர்களின் கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றது ஆத்விக்கின் குடும்பம். அவனின் கோமா மாதங்கள் தாண்டி வருடங்கள் என்று நீண்டு கொண்டே செல்ல, ஆதவனும் சளைக்காமல் தினமும் அவளின் ஆடியோவை அவனை கேட்க வைத்தான். அந்த ஆடியோவை கேட்கும் போது மட்டும் அவன் விழியோரம் கண்ணீர் துளிர்க்கும். சொல்ல போனால் அவள் காதல்தான் 7 வருட காலமாக அவன் உயிரை இழுத்து பிடித்து வைத்திருந்தது. ஆதவன் மூலமாக அனைத்தையும் கேட்டவள், அவர் இப்போ எங்க? நான் அவரை பார்க்கணும் என்று கலங்கிய விழிகளோடு கேட்டவளுக்கு எப்படி சொல்வதென்று சில கணங்கள் தடுமாறித்தான் போனான் ஆதவன். இவ்வளவு தெரிந்து கொண்டவள் அதையும் தெரிந்து கொண்டதானே ஆக வேண்டும் என்று நினைத்தவன் 7 ஆண்டுகள் அவன் கோமாவில் இருந்ததையும், ஓராண்டுக்கு முன் அவன் மூளை சாவு அடைந்ததையும் அழுது கொண்டே சொல்ல, ஒரு மருத்துவராக அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது நன்றாகவே புரிந்தது யாழினிக்கு. தன் கேள்விகளுக்கு பதில் தேடி வந்தவளுக்கு இது பேரதிர்ச்சிதான். அவன் கூறியதை கேட்டு எந்த ஒரு உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் யாழினி. ஆம், அவள் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் வரவில்லை. சத்தம் போட்டு வாய் அழவில்லை. உள்ளெழுத்த மூச்சு கூட மீண்டும் வெளியில் வரவில்லை. அவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் மூளை அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க, மூளையின் உத்தரவு இல்லாமல் அவளின் உணர்வு நரம்புகள் எல்லாம் உணர்ச்சியற்று போயிருந்தன. அவன் இல்லை. ஆம், அவள் வாழ்வில் இனி அவன் இல்லை. அவள் தேடலில் இனி அவன் இல்லை. அவள் காத்திருப்பில் இனி அவன் இல்லை. அவளின் நிஜங்களில் இனி அவள் இல்லை. அவளின் நம்பிக்கைகளிலும் இனி அவன் இல்லை. காற்றோடு கலந்து விட்டவனே எங்கு சென்று அவள் தேடுவாள்? எந்த நம்பிக்கையில் இனி காதலோடு அவன் வருகைக்காக அவள் காத்திருப்பாள்? காமம் கொண்ட பல காதல்கள் வாழும் இந்த உலகில் இந்த உயிர் கொண்ட உன்னத காதல் வாழ சிறு இடம் கூட இல்லாமல் போனதா? இது விதியின் சதியா, இல்லை அவர்கள் காதல் வாங்கி வந்த சாபமா? அவன் இல்லாத உலகில் இனியும் வாழுமா அவள் உயிர்? இதோ இன்னும் சில நிமிடங்கள் அவள் உள்ளிழுத்த மூச்சை வெளிவிடவில்லை என்றால் அதுவும் நடந்தேறிவிடும். இதயம் உள்ளுக்குள் வேகமாக அடித்துக் கொண்டது. மூச்சு காற்று இல்லாமல் தொண்டையை யாரோ இறுக பற்றுவது போல வலித்தது அவளுக்கு. யாழ்னி, யாழ்னி என்று அவள் நிலையை அறிந்து தேவகி அவள் தோளை பிடித்து விழுக்க, அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளிவிட்டவள் ஆத்வீக் என்று கத்தியவாறு அவரை கட்டி கொண்டு அழுதாள். தேம்பி எழும் அவளை தேற்றும் வழி தெரியாது தேவகியும் சேர்ந்து அழுதாள். மாம் என்று ஆதவன் அவரின் தோளை தட்டி சமாதானப்படுத்தியது போதும் யாழினி அழுகை நின்ற பாடில்லை. யாழினி, ப்ளீஸ் அழாதீங்க யாழினி என்று ஆதவன் சொன்ன எதுவுமே அவள் காதில் விழவே இல்லை. 16 வருட காதலை ஓரிரு நிமிடங்களில் அழுது தீர்த்துவிட முடியுமா என்ன? அவனை பார்த்தது, பேசியது, பழகியது என்ற அனைத்தும் மனக்கண் முன்னே படமாக ஓட யாழினியின் அழுகை வேகம் கூடிக்கொண்ட சென்றதே தவிர குறைந்த பாடில்லை. இதே நிலை நீடித்தால் நிச்சயம் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று சுற்றி நின்ற அனைவரும் பதறிக்கொண்டிருக்கும் நேரத்தில்தான் அழகி என்று பின்னால் இருந்து அவள் தோளை அவன் தொட, அந்த அழகி என்ற அழைப்பும் அந்த தொடுகையின் ஸ்பரிசமும் அவளுக்குள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியதோ. அழுத விழிகளோடு நிமிர்ந்து யாதவின் முகத்தை பார்த்தவள் பின் சிறிதும் யோசிக்காமல் அவன் மார்பில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்திருந்தாள். ஏதோ ஒரு பாதுகாப்பான அரவணைப்புக்குள் வந்தது போல இருந்தது அவளுக்கு. அழுது கொண்டிருந்தவளின் கண்ணீர் அவன் நாடையை நினைத்து மேனியை சுட, யாதவோ கலங்கிய விழிகளுடன் அவள் தலையை வாஞ்சையாக வருடி கொண்டிருந்தாள்.
அவளை சமாதானப்படுத்தும் விதமாக. அவன் இதய துடிப்பின் ஓசையை கேட்க கேட்க அவளின் அழுகையும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்திருந்தது. இந்த அணைப்பிற்குள் இப்படியே இருந்துவிடக் கூடாதா என்று ஏங்கி தவித்தது அவள் மனது. பின் என்ன நினைத்தாலோ தீயை தொட்டது போல் சட்டென்று அவனை விட்டு விலகி நின்றவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவன் எப்படி இங்கு வந்தான் என்று. அதே நேரம் பாப்பா யாதவ் என்று அன்பொழுக அவன் அருகில் சென்ற தேவகி அவனின் வாடிய முகத்தை பார்த்து, ஏன் யாதவ் முகம் இப்படி வாடி இருக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டவரின் பார்வையோ அவன் நலமாக இருக்கிறானா என்று உச்சி முதல் பாதம் வரை ஒருவித பதற்றத்தோடு பார்க்க, யாதவின் கலங்கிய விழிகளோ யாழினி மீதேதான் இருந்தது. பின் அவனை இருக்கையில் அமர வைத்தவர் எப்போதும் போல தன் கைகளாலேயே அவனுக்கு மாதுளம் ஜூஸ் போட்டு எடுத்து வருவதற்காக சமையல் அறையை நோக்கி செல்ல, யாழினிக்கோ ஆச்சரியம்தான் இங்கு நடப்பவைகளை எல்லாம் பார்த்து. ஆத்விக்கின் அம்மாவுக்கு யாதவை எப்படி தெரியும்? யாதவ் எப்படி இங்க வந்தாரு? நான் இங்க இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும் என்ற ஏகப்பட்ட கேள்விகள் அவளை துளையாய் துளைத்தெடுத்தன. ஒருவேளை நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்களோ? அவர் அவனிடம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் போது அவளுக்கும் அப்படித்தான் தோன்றியது. அப்படியானால் ஆத்விக்கை பற்றியும் எங்கள் இருவருக்கும் இடையேயான காதலை பற்றியும் யாதவ் அறிந்திருப்பானா என்ற கேள்வியோடே அவள் அவனை பார்க்க, அவனோ முதல் முறையாக அவள் விழிகளை பார்க்க முடியாமல் விழிகளை தாழ்த்தி கொண்டான். எப்போதும் தன் விழிகளை பார்த்து பேசுபவன் என்று சங்கடத்தோடு விழிகளை தாழ்த்தி கொள்வது அவளுக்கு புதுமையாக இருந்ததோடு அவன் மீது அவளுக்கு சந்தேகத்தையும் வரவழைத்தது. எல்லாம் தெரிந்துதான் அவன் தன்னிடம் வலிய வந்து பேசினானா, பழகினானா, காதலிக்க வற்புறுத்தினானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு இப்போது யாதவ் மீது கோபம்தான் வந்தது. அதே கோபத்தோடு அவன் அருகே சென்றவள் அவன் சட்டையை கொத்தாக பற்றியதோடு, இப்போ உனக்கு சந்தோஷமா? இது தானே எதிர்பார்த்த? எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தானே நல்லவ மாதிரி என்ன அனுப்பிட்டு என் பின்னாடி வந்த என்றவளின் கேள்விகள் அம்பாய் அவன் மனதை துளைத்தது. யாழி அழகின்னு ஆத்விக் மாதிரி கூப்பிட்டு ஆத்விக் மாதிரி பேசி எதுக்காக என்னையே சுத்தி சுத்தி வந்த? எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்னை காயப்படுத்தவும் பழி வாங்கவும் உனக்கு ஆத்விக்கோட காதல்ன்ற கருவிதான் கிடைச்சுதா என்றவளின் குற்றச்சாட்டு யாதவைத்தான் அதிகம் பாதித்தது. இருந்தும் அவன் ஒரு தண்டனை கைதி போல அமைதியாகவே நின்றிருந்தான். அவனுக்கு மட்டும் என்ன ஆசையா அவளை இப்படியெல்லாம் காயப்படுத்த வேண்டும் என்று? அவள் சொல்வது போல் எல்லா உண்மையும் தெரிந்திருந்தால் அவன் ஏன் அவளிடம் மறைக்கப் போகிறான்? சற்று முன்தானே எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இதய மாற்று அறுவை சிகிச்சை முடிந்து ஓரளவு உடல்நலன் தேறிய பின் அவன் செய்த முதல் காரியம் என்னவென்றால், தனக்கு இதயம் கொடுத்த ஆத்விக்கின் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லும் பொருட்டு அவர்களை தேடி பெங்களூருக்கு சென்றதுதான். ஆனால் அவர்கள் மும்பையில் இருக்கும் பூர்வீக வீட்டிற்கு சென்றிருப்பதாக வாட்ச்மேன் மூலம் அறிந்து கொண்டவன் அடுத்து மும்பைக்குத்தான் சென்றான். ஆத்விக்கின் இழப்பால் உடைந்து போயிருந்த மூவரையும் பார்த்தவன் பின் என்ன நினைத்தானோ, நான் உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலாமா என்று தயங்கியபடி கேட்டபோது தேவகிதான் அவனை அணைத்து கொண்டு அழுதான். அதன்பின் 6 மாத காலங்கள் அவன் அவர்களுடன் நான் தங்கினான். ஆத்விக்கின் இடத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தான். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பின் அவர்கள் அனைவரையும் மனதிலிருந்து சிரிக்க வைத்திருந்தான் யாதவ். அதே சமயம் இதையெல்லாம் அவன் கடமைக்காக மட்டும் செய்யவில்லை. ஏதோ ஒன்று அவனை செய்ய வைத்தது. அது அவனுக்குள் துடித்துக் கொண்டிருக்கும் இதயத்தின் ஏக்கங்களா, இல்லை தான் பட்ட நன்றி கடனா என்றெல்லாம் அவன் ஆராயவில்லை. அவனுக்கு இதெல்லாம் பிடித்திருந்தது, அவ்வளவே. அவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே ஆத்விக்கை பற்றி அவன் கேட்டதும் இல்லை, அவர்களும் அவனிடம் சொன்னதும் இல்லை. ஏன், அந்த வீட்டில் அவன் புகைப்படத்தை கூட அவன் பார்த்தது இல்லை. அவர்கள் அனைவரையும் ஓரளவு தேற்றிய பின் தான் அவன் யாழினியை தேடிச் சென்றது கூட. அதன்பின் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரிலோ அல்லது போனிலோ அவர்களுடன் பேசினான். அவர்களும் அவனை அவர்களின் ஆத்விக்காகவே பார்க்க தொடங்கினர். அன்று கூட யாதவ் மும்பை வந்த செய்தி கேள்விப்பட்டு ஆதவனும் தேவகியும் அவனை பார்த்துவிட்டு செல்லும் போதுதான் யாழினி ஆத்விக் என்று ஆதவனை பார்த்தது. அவனை மட்டுமே பார்த்தவள் அன்று அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த தேவகியை கவனிக்கவே இல்லை. ஒருவேளை அன்றே யாழினி
ஆத்விக் என்ற பெயரை மட்டுமாவது அவனிடம் சொல்லி இருந்தால் மேலும் அவள் காயப்படாதவாறு அன்றே அனைத்திற்கும் ஒரு முடிவை கண்டிருப்பான் யாதவ். ஆனால் நடக்க இருப்பது என்னவோ அது நடந்துதானே ஆகும். அவள் மும்பைக்கு பயணப்பட்டிருப்பதும் தீபக் ஆத்விக் என்ற பெயரை சொன்னதுமே யாதவிற்கு ஓரளவு புரிந்திருந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தீபக்கிடம் அவனுடைய மும்பை விலாசத்தை யாதவ் சொன்னது கூட. ஹெலிகாப்டரை தயார் பண்ண சொன்னவன் அடுத்து ஆதவனுக்குத்தான் போன் செய்தான். அவள் அவனை பார்த்து விட்டாளா என்பதை அறிந்து கொள்வதற்காக. அதே நேரம் கடைசியாக ஆத்விக் சொன்னது போலவே அவனை தேடி வந்த யாழினியை அவனின் அறையில் விட்டுவிட்டு மீட்டிங் என்று பொய் சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் நடந்தவைகளை எப்படி அவளிடம் சொல்வதென்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் தருவாயில்தான் யாதவ் அவனை அழைத்திருந்தான். சுற்றி வளைக்காமல் ஆதவிடம் நேரடியாகவே யாதவ் வினவ, ஆதவனும் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் அவனிடம் சொன்னவன் யாழினி பெங்களூரில் அவர்களின் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும் விவரத்தையும் சொல்ல யாதவ் உடனே பெங்களூருக்கு கிளம்பியிருந்தான். தான் வந்து சேரும் வரை எதையும் அவளிடம் சொல்ல வேண்டாம் என்றுதான் யாதவ் ஆதவனிடம் சொல்லியிருந்தான். ஆனால் நிலைமை கைமீறிவிடவே வேறு வழியின்றிதான் அனைத்தையும் அவளிடம் சொல்ல வேண்டியதாகி போயிற்று. ஆனால் அனைத்தையும் அவள் வேறு விதமாக முடிச்சு போடுவாள் என்று யாருமே எண்ணவில்லை. யாழினி, ப்ளீஸ் அவசரப்படாத. ஆத்விகோட காதல் பத்தி யாதவ் ப்ரோக்கு எதுவுமே தெரியாது. உன்னை காயப்படுத்தணுன்ற மோட்டிவும் அவருக்கு கிடையாது. நீ காயப்பட்டுடக் கூடாதுன்னு தான் அவர் இப்ப இங்க வந்தது கூட என்க. அதுவரை பிடித்திருந்தவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தவள் ஆதவனின் வார்த்தைகளிலிருந்து அர்த்தம் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அதே நேரம் ஜூஸ் கிளாஸுடன் சிரித்த முகத்துடன் வந்த தேவகி அதை யாதவனின் கையில் கொடுத்து குடிக்கச் சொல்ல, அண்ணனோட ஞாபகத்துல மொத்தமா உடைஞ்சு போயிருந்த அம்மா இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் யாதவ் ப்ரோ மட்டும்தான். அவரோட பேச்சு செயல்ல நீ மட்டும் ஆத்விக்க பார்க்கல யாழினி. அதோ என்று தேவகியை நோக்கி கை நீட்டியவன், அவங்களும் ஆத்விக்க அவர் மூலமா தான் பாக்குறாங்க. ஏன் தெரியுமா என்று கேட்டவனை புருவம் சுருக்கி பார்த்தாள் யாழினி. அதே நேரம் ஆதவனை பார்த்து சொல்ல வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தான் யாதவ். ஆனால் அவனோ யாதவை பார்த்து சாரி ப்ரோ என்றதோடு, ஆத்விக்கோட இதயம் இன்னும் அவருக்குள்ளதான் துடிச்சிட்டு இருக்கு யாழினி என்க. அவளோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டார். அன்று பெங்களூர் மருத்துவமனையிலிருந்து விபத்தில் மூளைசாவு அடைந்த ஒருவரின் இதயம் அவனின் இரத்த வகையோடு ஒத்துப்போவதாக போனில் சொன்னதுதான் அந்நேரம் அவள் நினைவிற்கு வந்து போனது. அன்று வெளியே போயிருந்த அந்த இதயத்தை கையில் வாங்கிய போது தன்னையும் அறியாமல் தன் கைகள் நடுங்கியதும் உள்ளூர ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வை தன் இதயம் உணர்ந்ததும் எதனால் என்று இப்போது அவளுக்கு தெளிவாக விளங்கியது. இப்படி ஒரு இழ்நிலை நிச்சயம் யாருக்குமே வரக்கூடாதுதான். உயிருக்கு உயிராக காதலித்தவனின் இதயத்தை தன் கைகளாலேயே இன்னொருவனுக்கு பொருத்தியதை நினைக்கும் போதே அவளின் கைகள் நடுங்கின. நிற்க முடியாமல் கால்கள் துவண்டன. துக்கம் தொண்டையை அடைக்க முகத்தை மூடிக்கொண்டு ஆழ ஆரம்பித்திருந்தாள் யாழினி. உயிருக்குயிரா உண்மையா ஒருத்தனை காதலிச்சதுக்கு எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை என்று உள்ளுக்குள் அலறி துடித்தது அவள் மனது. அதே நேரம் யாதவ் என்ற தேவகியின் அலறல் சத்தம் கேட்டு முகத்தில் இருந்த கையை எடுத்தாள் யாழினி. வியர்க்க விறுவிறுக்க அவன் சோஃபாவில் சரிந்திருக்க தன் கஷ்டத்தையெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தவள் ஒரு மருத்துவராக அவனை பரிசோதிக்க ஆரம்பித்தாள். பல்ஸ் ரேட் குறைவாக இருக்க துரிதமாக அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதோடு அவளேதான் அவனுக்கு சிகிச்சையும் கொடுத்தாள். இரவு உறங்காததாலும் அதீத அலைச்சலாலும் கேள்விப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தாலும் தான் மூச்சு வாங்கியபடி அவன் மயங்கி சரிந்தது கூட. ஆதவன் மூலமாக அவனுடைய பெற்றோருக்கும் தகவல் கொடுக்கப்பட அனைவருமே அங்கு வந்து சேர்ந்து விட்டனர். ஆதவன் மூலமாக நடந்த அனைத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ள அவள் ஏன் திருமணத்தில் ஈடுபாடே இல்லாமல் இருந்தாள் என்பதற்கான காரணம் இப்போதுதான் சிவகாமிக்கு தெளிவாக புரிந்தது. யாருடனும் பேச விரும்பாமல் தனியாக சென்று அமர்ந்து கொண்டவளிடம் அவரும் எவ்வளவோ பேசி பார்த்து விட்டார். ஆனால் அவள்தான் எதற்கும் வாயை திறக்கவே இல்லை. இதில் யசோதாவை விட தேவகிதான் யாதவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அழுத வண்ணமாகவே இருந்தார். ஊசி மருந்துகளின் உபயத்தால் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பின்னே மெல்ல கண்பிடித்தவன் செவிலியர் மூலமாக
யாழியை அழைக்க அவளும் ஒருவித கலக்கத்துடனே அவனை பார்க்க உள்ளே சென்றாள். லேசாக படுக்கையில் சாய்ந்தபடி அவன் அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்தவளின் பார்வையோ அவனின் இதய துடிப்பை கண்காணிக்கும் கருவி மீதுதான் படிந்து மீண்டது. கலங்கிய விழிகளோடு நின்று கொண்டிருந்தவளை உட்கார் என்பது போல பார்வையாலேயே அவன் இருக்கையை காட்ட அவளும் மறுபேதும் தெரிவிக்காமல் அவன் காட்டிய இடத்தில் அமர்ந்தாள். கஷ்டப்பட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டவனோ அழகி என்று அழைக்க அவளுக்கு இப்போது அந்த அழகி என்ற அழைப்பு இதயத்தின் அடி ஆழத்தில் ஒருவித வலியைத்தான் ஏற்படுத்தியது. ப்ளீஸ் யாதவ், என்ன அப்படி கூப்பிடாதீங்க என்று சொல்லும் போதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடின. அவள் முகத்தையே சில கணங்கள் ஆழ பார்த்திருந்தவன், சரி சொல்லுடி பொண்டாட்டி, உனக்கு என்னதான் பிரச்சனை என்று உரிமையோடு அவன் கேட்டுவிட அவள்தான் அதிர்ந்து போய் கோவ கண்ணலோடு அவனை பார்த்தாள். ஆனால் அவனோ வலிகளை மறைத்து கொண்டு அவளை பார்த்து கண் சிமிட்டி சிரிக்க அவன் செயலால் அவள் இதழ்களிலும் மெல்லிய புன்னகை அரும்பத்தான் செய்தது. இருந்தும் அதை அவனுக்கு காட்டாமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள், புரிஞ்சுக்கோக யாதவ், நமக்குள்ள இனி எதுவும் இல்லை என்றால் துக்கத்தை தொண்டைக்குள் விழுங்கியபடி. எதுவும்னா என்றவனின் கேள்வி அவளைத்தான் நிலை கொலைய வைத்தது. அவள் அமைதியாக எங்கேயோ பார்த்து கொண்டிருக்க படுக்கையின் மீதிருந்த அவளின் கரத்தின் மீது கை வைத்தான் அவன். ஏனோ கையை விலக்கிக் கொள்ள அவள் மனம் விரும்பவில்லை. அவனின் ஸ்பரிசம் நேற்று முதல் மனதில் இருந்த வலிகளுக்கு மருந்திட்டது போல இருந்தது. இருந்தும் தன்னை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டு அவன் கரத்தில் இருந்து தன் கரத்தை அவள் விலக்கிக் கொள்ள முயற்சிக்கும் போதுதான் கவனித்தாள், அவன் கரம் அவள் கரத்தை இறுக்கமாக பற்றியிருந்ததை. கையை விடுங்க என்றாள் இப்போது கோபமாய். விட்டா ஓடி போயிடுவியே என்றான் மீண்டும் அவன் தொடுக்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லை என்றால் மீண்டும் அழுத்தம் திருத்தமாய். அதை என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து சொல்லு. அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கையை விட்டு நான் மொத்தமா விலகிடுறேன் அழகி என்றவனின் வார்த்தைகள் ஏனோ அவளுக்குள் ஒருவித நடுக்கத்தை தான் ஏற்படுத்தியது. நிச்சயம் அது அவளால் முடியாத ஒன்றுதான். அது அவளுக்குமே நன்றாக தெரியும் தான். இருந்தும் அவளின் வீம்பு மனம் அதையும் முயற்சி செய்துதான் பாரேன் என்றது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்துக்கொண்டு அவனை பார்த்தவளால் அரை நாழிகை கூட அவனை தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. இதில் எங்கிருந்து அவன் கண்களை பார்த்து அவளால் சொல்ல முடியும்? அவள் படும் அவஸ்தையை பார்த்து கொண்டிருந்தவன், உன்னால எப்பவுமே முடியாது அழகி, ஏன் தெரியுமா? உனக்குள்ள நான் எப்போவோ வந்துட்டேன் என்றான் அறுதியிட்டு. அவளோ இல்ல என்றாள் அழுகுரலில். இல்லாமதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா என்று மடக்கினான் அவன். நான் சம்மதம் சொல்லல, உங்க இஷ்டம்னு தான் சொன்னேன் என்றாள் அவளும் பதிலுக்கு. சம்மதத்துக்கும் உங்க இஷ்டத்துக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை அழகி. இன்கேஸ் தீபக் மட்டும் நேத்து உனக்கு கால் பண்ணலனா இந்நேரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் என்றவனின் வார்த்தைகளில் வலிகள் தான் நிரம்பி இருந்தன. உன்கிட்ட நேராவே கேட்குற, என்னை நெருங்க விடாம எது உன்னை தடுக்குது? உன்னோட பாஸ்டா இல்ல ஆத்விகா என்று அவள் மனதை படித்தவன் போல அவளிடமே கேட்டுவிட்டான் அவன். இந்த கேள்விகளுக்கு அவளிடமே அவளுக்கு பதில்கள் இல்லாத போது அவனுக்கு மட்டும் அவளால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவள் அமைதியாகவே இருக்க அவள் அமைதி அவனைத்தான் அதிகம் வதைத்தது. அவளின் கடந்த கால காயங்களுக்கு ஆறுதல் சொல்வதா, இல்லை தன் காதலை அவளுக்கு புரிய வைப்பதா என்று அவனுமே உள்ளுக்குள் குழம்பித்தான் போயிருந்தான். ஆத்விக்கு உனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தியோ இல்ல உங்களுக்குள்ள இருந்த காதலை பத்தியோ நிஜமா எனக்கு தெரியாது அழகே என்று நிறுத்தியவன், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு தான், ஒத்துக்கிறேன். வீட்டில் உள்ளவங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாதானா? ஆத்விக் குடும்பத்தோட 6 மாசம் இருந்தேன். மற்றவங்களுக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சேன். மனசுலேருந்து சிரிச்சேன். எல்லாத்தை விட உண்மையான காதலை உன்கிட்ட நான் உணர்ந்தேன் என்றவனை விழிகள் உயர்த்தி பார்த்தாள் யாழினி. எனக்கே என்னை பார்க்க வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இதுதான் நானு, இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டியான்னு எத்தனையோ தடவை
நானே என்ன கண்ணாடியில பார்த்து கேட்டிருக்கேன். ஒரு சில டைம் யோசிக்க யோசிக்க தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அழகி. நான் இப்படி இல்லைன்னு கத்தி சொல்லணும் போல இருக்கும் என்றவனின் வார்த்தைகள் இருந்த வேதனைகள் அவளுக்கும் புரியத்தான் செய்தது. ஒருவேளை இந்த மாற்றம்லாம் எனக்குள்ள இருக்கிற இந்த இதயத்தாலா, இல்ல போலியான உறவுகள் எனக்கு கொடுத்துட்டு போன காயத்தாலையா என்ற கேள்வியோடு நிறுத்தியவன் பின், எனக்கு தெரியல அழகி. ஆனா எனக்கு இப்படி வாழ பிடிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை நான் விரும்பி ஏத்துக்கிட்டேன் என்றவன் விழிகளில் வலியுடன் அவளை பார்க்க, அவள் விழிகளும் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தது. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் உனக்கு ஞாபகம் இருக்கா அழகி என்றவனின் கேள்விக்கு நினைவிருக்கிறது என்பது போல தலையை மட்டும் மாட்டினாள் அவள். எஸ், எனக்கு உன்னை பிடிக்காதுதான். ஆனா சுயநினைவு இல்லாம உயிருக்கு போராட்டு இருந்த என் மேல நீ காட்டின அன்பும் அக்கறையும் அழகுன்றது உருவத்துல அல்ல, மனசுல இருக்குன்னு எனக்கு புரிய வச்சது. உனக்காக உனக்காக மட்டும் மறுபடியும் உயிர் பழிச்சு வரணும்னு தோணுச்சு. மனசு ஏங்குச்சு என்று சொல்லும் போதே அவன் குரல் தழுதழுக்க அவள் விழிகளும் மெல்ல கலங்கி போயின. எப்போ கண் விழிப்போம், எப்போ யானைய பார்ப்போன்னு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு தவிப்பு. கண் விழிச்சப்ப கூட என் கண்கள் ஒன்னதான் யானி தேடி அலைஞ்சது. நீ எங்க இருக்கன்னு தான் தேடிச்சு. ஆனா எனக்கு தெரியும் நீ என் கண்ணு முன்னாடி வரமாட்டேன்னு. அதனாலதான் டாட் கிட்ட எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை பார்க்கணும்னு நான் சொன்னது என்க அன்றவன் முன்னால் சென்று நின்றதுதான் அவள் நினைவிற்கு வந்தது. உன்னோட கல்யாண பத்திரிக்கைய மெய்யப்பன் அங்கிள் கையில பார்த்தப்போ எனக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு வலி அழகி. யாருக்காக உயிர் பழிச்சு வந்தனோ அவ வேற யாருக்கும் உரிமையாகிறத என்னால ஏத்துக்க முடியல. உன் இன்விடேஷனை கொடுக்க வந்த மீராவும் மெய்யப்பன் அங்கிளும் பேசினதை வச்சு உனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்தினது கூட நான் தான் என்றவனை விழிகள் விரிய ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அவள். எப்படியோ அன்று திருமணம் நின்றுவிட்டதை மட்டும் என்னை நிம்மதியுற்றாளே தவிர அதன்பின் அதற்கு யார் காரணம் என்றெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. அன்று அவள் திருமணத்தை மட்டுமா அவன் நிறுத்தியிருந்தான்? தற்கொலை செய்ய போனவளையும் அல்லவா தடுத்து காப்பாற்றியிருந்தான். சொல்லப்போனால் எல்லா விதத்திலும் அவள்தான் அவனுக்கு அதிகம் நன்றி கடன் பட்டிருக்கிறாள். இந்த காதல் மட்டுமாவது ஏன் விருப்பப்படித்தான் எனக்குள்ள வந்துச்சுன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்றவனால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியாமல் துக்கம் தொண்டை அடைத்தது. யாதவ் என்றவளை இரு விரல் உயர்த்தி தடுத்தவன் ஐம் ஓகே என்றான் விழியோரம் துளித்த கண்ணீரை தட்டிவிட்டபடியே. பின் ஒருவாறு தன்னை சமன்படுத்தி கொண்டவன், இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காதல் உன் மேல எனக்கு வரல. அப்படி வந்திருந்தா அந்த காதல அனுதாபம் மட்டும்தான் இருந்திருக்கும் அழகி என்றவன் அவள் விழிகளை நேருக்கு நேராய் பார்த்து, என் காதல்ல அனுதாபம் இல்ல அழகி என்க அவளுக்கு அழுகைத்தான் வந்தது. இது ஆத்விக்கோட காதலா இல்லை யாதவோட காதலான்லாம் எனக்கு தெரியாது அழகி என்றவன் அதுவரை தன் பிடிக்குள் வைத்திருந்த அவள் கரத்தை தன் இடப்பக்க மார்பின் மீது வைக்க அவளோ அவளிடம் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. துடித்து கொண்டிருக்கும் அந்த இதயத்தின் இதய துடிப்பு அவளுக்குள் என்னென்னவோ செய்ய, ஆனா இந்த இதயத்துக்கு நீ வேணும், உன் காதல் வேணும் அழகி என்றான் உணர்ச்சிகள் மிகுந்த குரலில் அவன். ஒருவேளை விதி எழுதி முடிச்சு உங்க காதல் கதைய இந்த யூனிவர்ஸ் யாதவ் மூலமா திருத்துதோ என்னவோ என்று வலிகளை விழுங்கிக் கொண்டு சிரித்து கொண்டே அவன் சொன்னாலும் அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருந்த வலிகள் அவளுக்கும் புரியவே செய்தன. இத்தனை நாளா எனக்குள்ள இருந்த எனக்கும் நீ என்கிட்ட கேட்ட எனக்குமான பதில் இப்ப இந்த இதயத்துல தான் இருக்கு அழகி. பதில் என்னன்னு எனக்கு கிடைச்சிடுச்சு. உனக்கு என்றவன் விழிகளில் தாபத்துடன் அவளை பார்த்து கேட்க அவள் விழிகளோ கண்ணீரைத்தான் பதிலாக உதித்தது. மெல்ல தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து விலக்கி கொண்டவள் எதுவும் பேசாமல் மௌனமாய் அமர்ந்திருக்க யாதவோ அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். நிமிடங்கள் இப்படியே மௌனமாய் கரைய அழகி என்றவனின் அழைப்பால் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். ஒருவேளை யாதவ் என்ற அடையாளமும் உருவமும் தான் என்னை சேர விடாம உன்னை தடுக்குதுன்னா அந்த அடையாளத்தை திறந்துட்டு காலத்துக்கும்
உன் ஆத்விகா உன் கூட வாழவும் நான் தயார்தான் என்றவனின் வார்த்தைகள் அவளுக்குள் சுருக்கென்றுதான் தைத்தது. மேற்கொண்டவனை பார்க்க முடியாமல் அழுதபடியே அவள் அங்கிருந்து வெளியேற விழிகளில் வலியுடன் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் யாதவ் கிருஷ்ணன். இதற்கு மேல் அவன் காதலை அவனால் அவளுக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும்?